வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு ஆவாரம்பூ பால் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஆவாரம்பூ மில்க் ஷேக். ஆவாரம்பூ அப்படின்னும் பொழுது அதுல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் ஆவாரம்பூ செடி. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு மரமா இல்ல எப்படி இருக்கும் செடின்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு குத்துச்செடி தான் இது. அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இந்த ஆவாரம்பூவோட காய்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி பட்டையா இருக்கும். அதே மாதிரி இதோடைய பூக்கள் எல்லாமே தங்க நிறத்துல இருக்கக்கூடியது. நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும். மொட்டுகள் இலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லும் பொழுது பல வகையான நோய்களுக்கு மருந்தா இருக்கக்கூடியது இந்த ஆவாரம்பூ. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்து. அதே மாதிரி இந்த ஆவாரம்பூ பார்த்தோம்னா உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஆக இந்த கோடை காலத்துல ஆவாரம்பூல செய்யக்கூடிய இந்த பாலை நம்ம அன்றாட மருந்து பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தாகம், வியர்வை, ஏன்னா இந்த கோடை காலத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய வியர்வையில ஒரு விதமான ஒரு துர்நாற்றம் இருக்கும். அந்த துர்நாற்றம் எல்லாமே போகும். தொடர்ந்து சாப்பிடும் பொழுது முடி கொட்டுறது குறையும், உடல் உஷ்ணம் குறையும், பித்தம் குறையும், நீர் கடுப்பு குறையும், மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க பெண்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும், வெள்ளைப்படுதல் குறையும். ஒவ்வொரு நாளும் ஆவாரம்பூவா நம்ம எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் அதுல பல நன்மைகள் இருக்கு. இப்ப நம்ம ஆவாரம்பூல எப்படி ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான பால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆவாரம்பூ பாலுக்கு நமக்கு இதழ்கள் மட்டும்தான் எடுத்துக்க போறோம். பொதுவாகவே பார்த்தோம்னா ஆவாரம்பூ அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் துவர்ப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம பண்ண போறது பார்த்தோம்னா ஆவாரம்பூ பால். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு பானமாகவும் இது இருக்கும். இந்த ஆவாரம்பூவை முதல்ல இந்த மாதிரி இதழ்களை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஆவாரம்பூ பால் பண்றதுக்கு வேற என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா பனங்கற்கண்டு. நான் இந்த பனங்கற்கண்டு எடுத்துக்கிறேன். இந்த பனங்கற்கண்டை நம்ம நல்லா பொடியாக்கி வச்சுக்கலாம். அடுத்ததான் தேங்காய் பால் நமக்கு வேணும். இப்போ தேங்காய் பால் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இன்னைக்கு மிக்சியில போட்டு அரைச்சு எடுக்க போறேன். உங்களால முடிஞ்சது அப்படின்னா தேங்காயை திருவிட்டு பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பல வகையான நோய்களுக்கு அது சிறந்த மருந்தா இருக்கும். எப்பவுமே மிக்சியில போடும்போது நிறைய அதோட சத்துக்கள் குறைஞ்சு போயிடும். அதனால முடிஞ்சது அப்படின்னா தேங்காயை திருவிட்டு பால் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இன்னைக்கு மிக்சியில போட்டு அரைச்சு எடுக்க போறேன். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ஆவாரம்பூ. பொதுவாக ஆவாரம்பூ ஜூஸ் அப்படின்னும் பொழுது அது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஆவாரம்பூவை நம்ம ஜூஸாக பண்ணும் பொழுது அது ஒரு கசப்பு தன்மையை கொடுத்துரும். அதோடைய அந்த வாசனையும் வேற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஆவாரம்பூவை நம்ம மிக்சியில போட்டு அரைக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஆவாரம்பூவை ஒரு கையளவு எடுத்துக்கிறோம். அதை நல்லா இடிச்சு எடுத்துக்கிறோம். ஆவாரம்பூவை மிக்சியில போடும்போது அது ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகும்போது அதோடைய மருத்துவ குணங்கள் மாறுறது மட்டும் இல்லாமல் அதோட சுவை, வாசனை ரெண்டுமே மாறிடும். அதனால நம்ம இந்த மாதிரி நல்லா இடிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆவாரம்பூவை நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலோட சேர்க்கிறேன். அதோட தேவையான அளவு பனங்கற்கண்டு பொடியும் நம்ம சேர்க்கிறோம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஆவாரம்பூ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஹெல்தியான சூப்பரான டேஸ்டியான ஆவாரம்பூ பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட சுவை அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஏன்னா நம்ம இதுல பனங்கற்கண்டு, தேங்காய் பால் சேர்த்திருக்கோம். ஆனா இது உடல் குளிர்ச்சிக்கு மட்டும் இல்ல, இந்த கோடை காலத்துல உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய எரிச்சல், வியர்வை, துர்நாற்றம், பித்தத்தை குறைக்கிறதுக்கும் சிறந்த பானமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.